Hi, hello everyone. Welcome to Sridhar CCE. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போறோம் சரியா. ஸோ இன்ட்ரடக்ஷன் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கான இன்ட்ரடக்ஷன் சரியா. ஸோ அப்போ ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னா அது பேங்கிங் அப்படிங்கிறதுல அதோட சிலபஸ் என்ன, அதோட பேட்டர்ன் என்ன, ஸோ ஆப்டிடியூட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகும், இது எல்லாமே என்ன பண்ண போறோம் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம் சரியா. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க சரியா. அந்த 100 மார்க்ஸ்ல 35 மார்க்ஸ் யாரா இருப்பாங்கன்னா எனக்கு ஆப்டிடியூடா இருப்பாங்க. ப்ரிலிம்ஸ்ல 100 மார்க்ஸ்க்கு என்ன கேட்பாங்க, எனக்கு ஆப்டிடியூட்ல இருந்து கொஸ்டின் வரும் சரியா. இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா எஸ்பிஐ கிளரிக்கல், எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் கிளரிக்கல், ஐபிபிஎஸ் பிஓ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எல்லாமே 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். அந்த 100 மார்க்ஸ்ல ஆப்டிடியூட வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ், 35 கொஸ்டின் 35 மார்க். ஓகே, ஸோ இப்போ இதுல நம்ம என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு என்ன பண்ணிக்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இதுவே வந்து எஸ்பிஐ ஐபிபிஎஸ்னா 100 மார்க்ஸ்னு சொன்னோம் இல்லையா. இதுவே வந்து நம்ம ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்கு இல்லையா, ஆர்ஆர்பி கிளரிக்கல், ஆர்ஆர்பி பிஓ மீன்ஸ் ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டோ இல்ல ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்னோ எனக்கு குவாலிஃபை பண்றாங்க அப்படிங்கும் போது அதோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா டோட்டலா 80 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க சரியா. அதோடது வந்து பார்த்தோம்னா 80 கொஸ்டின் 80 மார்க்கு கேட்பாங்க. அதுல ஆப்டிடியூட் வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ். புரியுதா? இதுதான் வந்து ஐபிபிஎஸ்க்கும் ஆர்ஆர்பிக்கும் உள்ள சின்ன டிஃபரன்ஸ் சரியா. அப்ப ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டானா எனக்கு 100 மார்க்ஸ் கேட்கும்போது 35 வந்து என்னோட வெயிட்டேஜா இருக்கும். 35 கொஸ்டின்ஸ் எதுல இருந்து இருக்கும்னா ஆப்டிடியூட்ல இருந்து இருக்கும். ஆர்ஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் எனக்கு எதுல இருந்து இருக்கும்னா ஆப்டிடியூட் செஷன்ல இருந்து இருக்கும். ஸோ அப்ப அதுல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு என்ன பண்ண போறோம் இப்ப நம்ம சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நியூமரிக்கல் எபிலிட்டி. ஸோ எதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். நியூமரிக்கல் எபிலிட்டி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், தென் data analysis and data interpretation. DI na data interpretation, then quantity 1, quantity 2, then data sufficiency. ஸோ அப்போ இதுல இருந்து தான் ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஸோ டேட்டா சஃபிஷியன்சி, இன்னும் ஒன்று முக்கியமானது வந்து பார்த்தோம்னா அரித்மெட்டிக். ஸோ அப்போ இதுல இருந்து தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரியா. என்னோட 35 கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அடங்கினதா தான் இருக்கும் சரியா. அப்போ இதுல நியூமரிக்கல் எபிலிட்டி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், டேட்டா அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கேட்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு சரியா. நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஃபுல்லாவே பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் யூஸ் பண்றதுதான். இதுல எதுவும் வரும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த சைன் எல்லாம் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரெண்டு விதமா இருக்கும் கொஸ்டின்ஸ். எனக்கு ஒன்னு எக்ஸாக்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. புரியுது? அப்ராக்சிமேட்லி எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியா. ஸோ எனக்கு என்ன இருக்கும்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் கொஸ்டினை சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்ப அது வந்து பார்த்தோம்னா எனக்கு கால்குலேட் பண்ண சொல்ற வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லலாம், இல்ல அப்ராக்சிமேட் வேல்யூவை என்ன பண்ண சொல்லலாம், கால்குலேட் பண்ண சொல்லலாம். அடுத்தது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஸோ லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்கக்கூடியதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸாம் சரியா. இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 5 மார்க்ஸ் நியூமரிக்கல் எபிலிட்டி எனக்கு வந்துடும்.
இதுவே கிளர்க் அப்படின்னா 5 to 8 மார்க்ஸ் வரைக்கும் கூட எனக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் 10 மார்க்ஸ் வரைக்கும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. இதுவே வந்து நான் ரீஜனல் ரூரல் பேங்க்ல 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னேன்னா அந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இதோட வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்னா மினிமம் 10 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா, நான் சொல்றது ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளரிக்கல்ல இந்த நியூமரிக்கல் எபிலிட்டில இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா மினிமம் 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எனக்கு வரதுக்கான மினிமமே நான் 10 கொஸ்டின் சொல்றேன். இதுல நான் ஆர்ஆர்பில மத்தபடி ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க் எஸ்பிஐ பிஓ எஸ்பிஐ கிளர்க் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கிளர்க்னா 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் 8 to 10 கொஸ்டின்ஸ் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிளர்க்ல. சரியா, இதுவே பிஓ அப்படின்னா டெஃபினட்டா 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தோம்னா 5 மார்க்ஸ். இதோட வெயிட்டேஜ் என்னது 5 மார்க்ஸ். அப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது லீனியர் ஈக்குவேஷனா இருக்கலாம், இல்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கலாம், இல்ல கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கலாம். சோ எதோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். புரியுதா? ஈக்குவேஷன்ஸ்ல தான் லீனியர் குவாட்ராட்டிக் கியூபிக் இது எல்லாமே வரும். சோ அப்ப மேக்ஸிமம் வெயிட்டேஜ் யாருக்குன்னா அதாவது 5 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் வந்து குவாட்ராட்டிக்ல இருந்து கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் லீனியரா கேட்கலாம், இல்ல 3 குவாட்ராட்டிக் கேட்டுட்டு 2 லீனியர் கேட்கலாம், இல்ல 4 குவாட்ராட்டிக் கேட்டுட்டு 1 வந்து கியூபிக். அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் தி லெவல் ஆஃப் தி எக்ஸாம். புரியுதா? உங்களுக்கு வந்து மாடரேட்டா கேட்கணும்னு நினைச்சிருந்தா அந்த மாதிரி லெவலை மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப 5 கொஸ்டின்ஸ் எதுல இருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து இருக்கும். அடுத்தது நம்பர் சீரிஸ். சோ நம்பர் சீரிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? ஃபுல்லாவே இது என்னதுதான் ப்ரெடிக்ஷன் தான். சோ இது ப்ரெடிக்ஷன் அப்படிங்கறதுனால சோ நம்பர்ஸ் வச்சுதான் இருக்கும். ஆனா இதை எந்த ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா இதை ரீசனிங் ஸ்டாஃப் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ரீசனிங் அப்படித்தானே நம்ம என்ன பண்ணுவோம், பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சு ப்ரெடிக்ட் பண்ணி அப்படித்தானே பண்ணுவோம். ஸோ அதனால நம்பர் சீரிஸ் அப்படிங்கிற டாபிக் ரீசனிங் ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் நம்பர் சீரிஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இதுவும் வந்து எனக்கு எவ்வளவு மார்க்ஸ் வரைக்கும் கேட்பாங்கன்னா 5 மார்க்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. சரியா, 3 to 5 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா, இதுதான் வந்து நம்பர் சீரிஸ், அது ரீசனிங் பார்ட். ஸோ லெட் இட் பி. அடுத்தது வந்து பார்த்தோம்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டிஐ. சரியா, இந்த டேட்டா அனாலிசிஸ் டிஐ அப்படிங்கிறது வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸ்க்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு. ஸோ இப்போ டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா டிஐ. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா சார்ட். சரியா, என்னென்ன சார்ட் அப்படின்னா டேபிள் சார்ட், பார் சார்ட், பை சார்ட், தென் வந்து பார்த்தோம்னா லைன் சார்ட், தென் மிக்ஸ்டு டிஐ, மிஸ்ஸிங் டிஐ, கேஸ் ஸ்டடிஸ். ஸோ இது எல்லாமே எதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அது மட்டும் இல்லாம லைன் இல்லாம ரேடார் அது மாதிரியும் கூட கேட்கலாம். சரியா, அப்ப இதெல்லாம் எதுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ எதுவும் பேஸ் பண்ணினா வென் டயக்ராமும் பேஸ் பண்ணி இந்த கேஸ் ஸ்டடிஸ்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, இப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் சார்ட், பார் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட், ரேடார், மிக்ஸ்டு டிஐ, மிஸ்ஸிங் டிஐ, கேஸ் ஸ்டடிஸ், வென் டயக்ராம். இதுல இருந்தெல்லாம் எனக்கு என்ன வரலாம், கொஸ்டின் வரலாம். இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 5 to 10 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான, அதாவது 2 டிஐ, அதாவது ஒரு செட் ஆஃப் டிஐல ஒரு டேபிள் சார்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த டேபிள் சார்ட் கீழே 5 கொஸ்டின் பிரசன்ட் ஆகும். சரியா, ஒரு டேபிள் சார்ட் கேக்குறாங்கன்னா ஒரு டேபிள் சார்ட் கீழே எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும், 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா, ஒருவேளை ஒரு லைன் சார்ட் கேக்குறாங்க அப்படின்னா அந்த லைன் சார்ட் கீழே எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ 2 சார்ட் கொடுத்து கேட்கலாம். சரியா, சோ 2 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கேட்டாலும் சரி, சோ ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கேட்டாலும் சரி, சோ 5ல இருந்து 10 மார்க்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன இருக்கு, இதுக்கான வெயிட்டேஜ் இருக்கு. சரியா, சோ மிக்ஸ்டு டிஐ, மிஸ்ஸிங் டிஐ எல்லாமே வந்து பார்த்தோம்னா கேஸ் ஸ்டடிஸ் இப்ப சிம்பிளா எதுலயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் இருக்கு இல்லையா, டேபிள், பார், பை, லைன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க எந்த லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மிக்ஸ்டு டிஐ கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, இப்ப ப்ரிலிம்ஸ் லெவல்ல கேஸ் ஸ்டடிஸ் சிம்பிளா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஸ் ஸ்டடிஸை சால்வ் பண்றதுக்கு 2 ப்ரொசீஜர் தான். ஒன்னு வென் டயக்ராம், இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா டேபிள். நம்மளே என்ன பண்ணணும்னா வென் டயக்ராம் வரையணும் அந்த கேஸ் ஸ்டடிஸ்னா. சோ அதுக்கு நம்ம 2 விதமா தான் அதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஒன்னு வென் டயக்ராம் வரைஞ்சு ப்ரொசீட் பண்ணலாம், இல்ல டேபிள் வரைஞ்சு என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். அதுதான் கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது. மிஸ்ஸிங் டிஐ அப்படிங்கிறது டேட்டாஸ் எனக்கு என்ன ஆகும்னா மிஸ் ஆகும். மிக்ஸ்டு டிஐ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான், அந்த ஒரு கொஸ்டின்ல டேபிளும்
பையும் கலந்து கொஸ்டின் கேட்கலாம், பாரும் லைனும் கலந்து கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? 2 சாட் கொடுத்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அந்த 2 சாட்டுக்கும் என்ன இருக்கும்? லிங்க் இருக்கும். சரியா? சோ அதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா டேட்டா அனாலிசிஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது. அதுதான் மிக்ஸ்டு டிஐ அப்படின்னு நான் சொன்னேன். புரியுதா? ரேடார் அப்படிங்கறதே நான் என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரேடாரும் வந்து எனக்கு சம்வாட் ட்ரிக்கியா கேட்கணும், உங்களை குழப்பணும், டைம் கன்சியூமிங்கா இருக்கணும், இந்த மாதிரிலாம் நினைச்சாங்கன்னா எனக்கு என்ன கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு? ரேடார் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. புரியுதா? ஓகே. அப்போ இதுக்கு கீழே 5 கொஸ்டின் வரும்னு சொல்றீங்கல்ல, அந்த 5 கொஸ்டின் யாரு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும்? டவுட் வரும். சோ அப்போ அந்த 5 கொஸ்டின் யாரா இருப்பாங்க அப்படின்னா, சோ இப்போ நம்ம இந்த இடத்துல யார சொல்ல போறோம் அப்படின்னா அரித்மேட்டிக். புரியுதா? அரித்மேட்டிக் முடிச்சா அந்த கொஸ்டின் யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரித்மேட்டிக். இந்த அரித்மேட்டிக்குள்ள யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நம்ம எல்லாமே எப்படி பார்ப்போம்? ஒரு செட்டா பார்ப்போம். சரியா? இது எல்லாமே செட்டா எனக்கு வரும். சோ இதுல ஃபர்ஸ்ட் செட் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, percentage, profit and loss, simple interest, compound interest, ratio and proportion. இதெல்லாம் ஒரு செட். percentage, profit and loss, simple interest, compound interest, ratio and proportion, இது ஒரு செட். சரியா? சோ இப்ப இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் படிக்கிறனால, இந்த கான்செப்ட் தெரியறனால என்னால இந்த கான்செப்டை வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எஸ்ஐசியையும் என்ன பண்ண முடியும்? என்னால சால்வ் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக்கை வச்சு என்னால ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஐ இதெல்லாமே என்ன பண்ண முடியும்? என்னால சொல்ல முடியும். ஸோ ரேஷியோ ப்ரப்போர்ஷனும் எனக்கு பர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். இது ஒரு செட். அடுத்தது இது ஒரு செட். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் படிச்சேன் அப்படின்னா, இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி இதோட பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நான் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் ட்ரெயின்ஸும் என்ன பண்ணுவேன்? சால்வ் பண்ணுவேன். அப்ப இந்த இது அப்படியே ரிலேட்டபிளா வரும். சரியா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இதோட கான்செப்டை யூஸ் பண்ணி ட்ரெயின்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் என்ன பண்ண முடியும்? என்னால சால்வ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சம் இண்டிபெண்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த இண்டிபெண்டன்ட் டாபிக் யார் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜஸ், பார்ட்னர்ஷிப், then mixture and alligation, numbers, problems on numbers. ஸோ இதெல்லாம் என்ன டாபிக்னு சொல்லலாம்னா இண்டிபெண்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இண்டிபெண்டன்ட் டாபிக் அப்படிங்கும் போது சம்வாட் இங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எது எனக்கு யூஸ் ஆகும்னா ரேஷியோஸ் பேஸ்டு கான்செப்டா தான் இதுவும் இருக்கும். சரியா? எனக்கு இதுவும் என்னவா தான் இருக்கும்? சம்வாட் ரேஷியோ பேஸ்டு கான்செப்டா இருப்பாங்க. அப்ப ஏஜஸ், பார்ட்னர்ஷிப் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டேன்னா இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் டாபிக். புரியுதா? இது ஒரு தனி கான்செப்ட், இது ஒரு தனி கான்செப்ட். மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னு சொல்றேன்னா, இதுல மிக்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம மிக்சர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். இதுல அலிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ மெத்தட். சரியா? அது அலிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இந்த அலிகேஷன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி என்னால பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐ, சிஐ, ரேஷியோ ப்ரப்போர்ஷன் இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணி? இந்த அலிகேஷன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி. இந்த அலிகேஷன் அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சதுன்னா நிறைய இடத்துல இந்த அலிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன கொண்டுட்டு வர முடியும்? சிம்பிளா ஆன்சர் கொண்டுட்டு வர முடியும். இந்த ஷார்ட் கட்லாம் வந்து நிறைய டைம் நம்ம எதை வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த அலிகேஷனை வச்சு யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா அரித்மேட்டிக் டாபிக்ஸ் இப்ப நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த டாபிக்ஸ்ல சம் கேசஸ்ல என்ன பண்ணுவோம்னா இந்த அலிகேஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ மெத்தட். அது ஒரு டைப். சரியா? அது ஒரு மெத்தட். அலிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல என்னால என்ன பண்ண முடியும்? இதை யூஸ் பண்ண முடியும். இது ஒரு தனி டாபிக். அப்புறம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக். சரியா? இதுக்கு அடுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்,
time and work, pipes and systems. So time and work, pipes and systems. Time and work pipes and systems similar தான் சரியா. என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் பாப்பீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல எனக்கு என்ன இருக்காது அப்படின்னா பாசிட்டிவ் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒர்க் இருக்கும். அதுதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஓவராலா நம்ம இம்பார்ட்டண்டா கவர் பண்ண வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாபிக்ஸ் அப்படின்னு. அப்ப இதுல இன்னும் மிஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா averages, HCF LCM. சோ இவங்களும் வந்து இண்டிபெண்டன்ட் டாபிக் தான். யார் கூட என்ன ஆக மாட்டாங்கன்னா ஒட்ட மாட்டாங்க சரியா. ரிலேட் பண்றோம்ல, இது தெரிஞ்சா இதை சொல்லலாம், இது தெரிஞ்சா இந்த கான்செப்ட் ஈஸி அப்படி சொல்றோம்ல, இவங்க எல்லாம் அப்படி கிடையாது. தனி டாபிக்ஸ் தான் சரியா. அந்த ஏஜஸ், பார்ட்னர்ஷிப், மிக்சர் அலிகேஷன், நம்பர்ஸ், ஆவரேஜஸ் கூட அலிகேஷன்ல என்ன பண்ண முடியும், என்னால சால்வ் பண்ண முடியும். இந்த அலிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் HCF LCM வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் டாபிக். புரியுதா? அப்ப இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம வேற இன்னொரு பார்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ். மென்சுரேஷன் அப்படிங்கிற டாபிக்ல பாக்குறது தான் இந்த ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து யாருன்னு பார்த்தோம்னா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ப்ராபபிலிட்டி. பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி இந்த டாபிக்ஸ். இதுல ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் அப்படிங்கிறது மென்சுரேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே வருவாங்க. அடுத்தது பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டிங்கிறது ஒரு தனி டாபிக். புரியுதா? இதெல்லாம் தான் டாபிக்ஸ் நம்ம எதுல தெரிஞ்சுக்க போறோம், மேத்தமேட்டிக்ல தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இதுல இருந்து எனக்கு கண்டிப்பா என்ன வரும்னா கொஸ்டின்ஸ் வரும் சரியா. இப்போ என்னன்னா இதுல டெஃபினட்டா கொஸ்டின் வரும்னு யார சொல்ல முடியும் தெரியுமா? ஏஜஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், பார்ட்னர்ஷிப்ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும், தென் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும், டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும். புரியுதா? ட்ரெயின்ஸ்லயோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து டெஃபினட்டா என்ன வரும், எனக்கு ஒரு கொஸ்டின் வரும். இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ். அதே மாதிரி ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ்ல இருந்து ஒரு டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும். புரியுதா? சோ அப்போ இதெல்லாமே இண்டிவிஜுவல் கொஸ்டின், சிங்கிள் கொஸ்டினா அப்ளிகேஷன் ப்ராப்ளமா என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. புரியுதா? சோ அதுதான் வந்து அரித்மேட்டிக் அப்படிங்கிறது. சோ இதுல நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்னா ரொம்பவே தெளிவா இருக்கணும். புரியுதா? அப்ப இதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் என்ன கொடுக்கணும்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புரியுதா? எப்படி வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டோ அதோட வெயிட்டேஜ் ஜாஸ்தியோ, டேட்டா அனாலிசிஸா இருக்கட்டும் அதோட வெயிட்டேஜ் ஜாஸ்தியோ, அதுக்கு ஈக்குவலண்டா என்ன பண்ணணும், நான் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதுக்கும் நான் என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? இப்போ இங்க நான் கத்துக்க போற ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜ், என்ன சொன்னேன்னா 5 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன்னா பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ. சோ அப்போ இதுக்கு கீழே இப்போ ஒரு சார்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த சார்ட்டு கீழே 5 கொஸ்டின் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த 5 கொஸ்டின் எந்த டாபிக் ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் என்ன ஆகும் எனக்கு இருக்கும் சரியா, ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல்ல சரியா. பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, அதாவது இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி என்ன இருக்கும், எனக்கு 5 கொஸ்டின் இருக்குல்ல, 5 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்து அந்த டேட்டால நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த டேட்டா வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த கிவன் டேட்டா வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரியா. அப்போ எனக்கு இப்படியும் இருக்கும். வேற எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒண்ணா 5 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த 5 கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ. இதை தாண்டி அப்ளிகேஷன் ப்ராப்ளம் யூஸ் பண்ற மாதிரி இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து, SICAல இருந்து, ஏரியாஸ் வால்யூம்ஸ்ல இருந்து இப்படி எல்லாம் கூட எனக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளமை யூஸ் பண்ற மாதிரி எனக்கு என்ன வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம் சரியா. சோ அப்போ இதை பத்தி ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ், DI அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அரித்மேட்டிக் பத்தியும் உங்களுக்கு ஒரு என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கறதே நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டோம் சரியா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா Q1 and Q2. Q1 and Q2 அப்படிங்கிறது யாருன்னா, இங்க எப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம், அந்த 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணுவேன்னா 2 வேல்யூஸ் கண்டுபிடிப்பேன். 2 வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவேன். புரியுதா? எனக்கு 2 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா எனக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். அதை வச்சு அவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுக்கு பேர் தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்.
புரியுதா? 2 ஈக்குவேஷன் இருக்கும். அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூஸை ரிலேட் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுக்கு பேர் தான் எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ சிமிலர்லி அதே மாதிரி தான் இந்த Q1 and Q2 அப்படிங்கிறது. Q1 Q2ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னு இது வந்து எனக்கு குவாட்ராட்டிக் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஒன்னு இதை வந்து எதை பேஸ் பண்ணி கேட்கலாம், குவாட்ராட்டிக் பேஸ் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி அரித்மேட்டிக் ப்ராப்ளம்ஸாவும் என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதாவது Q1 குவான்டிட்டி 1ன்னு கொடுத்து ஒரு அரித்மேட்டிக் ப்ராப்ளம் ஃப்ரம் ஏஜஸ், அதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. Q2ல SICL இருந்து ஒரு கொஸ்டின், சரியா? SICL இருந்து ஒரு கொஸ்டின், அப்ப அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. அப்போ ஏஜஸ்க்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும், SICAக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். வந்திருக்க கூடிய ஆன்சர் புரியுதா? அப்போ ஏஜஸ், அப்போ அந்த 2 ஆன்சருக்கும் உள்ள கம்பாரிசன், அப்போ கிரேட்டர் தானா இருக்கா லெஸ் தானா இருக்கா அதெல்லாம் சொல்றதுக்கு பேர் தான் என்னது இந்த Q1 and Q2 அப்படிங்கிறது. அப்ப Q1 Q2 ஒன்னு இந்த அல்ஜிப்ரிக் இதுல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம், அரித்மேட்டிக் ப்ராப்ளம்ஸா கேட்கறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. Q1 Q2 சம்டைம்ஸ் Q3 வரைக்கும் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த 3 வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி யார் கிரேட்டர் யார் லெஸ் தென் அப்படிங்கறத நான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த Q1 Q2 Q3 அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தேன்னா டேட்டா சஃபிஷியன்சி. இந்த டேட்டா சஃபிஷியன்சி முழுக்க முழுக்க யார் பேஸ் பண்ணிதான்னா இந்த அரித்மேட்டிக் பேஸ் பண்ணிதான். ஓகேவா? இந்த டேட்டா சஃபிஷியன்சி முழுக்க முழுக்க யார பேஸ் பண்ணி, அரித்மேட்டிக். ஏன்னா அரித்மேட்டிக் எல்லாமே என்னது, கான்செப்ட் ஓரியன்டட். ஓகேவா? அரித்மேட்டிக் எல்லாமே என்னது, கான்செப்ட் ஓரியன்டட். அப்ப கான்செப்ட்ல தெளிவா இருந்தா தான் என்னால டேட்டா சஃபிஷியன்சிக்கு என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல அந்த 35 கொஸ்டின்ஸ்ல மாத்தி மாத்தி கேட்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். புரியுதா? அப்போ இதுல நான் நியூமெரிக்கல் எபிலிட்டி, குவாட்ராட்டிக், நம்பர் சீரீஸ், டேட்டா அனாலிசிஸ் இது மட்டும் தெளிவா இருந்தானாலே என்னால 20 மார்க்ஸ் வரைக்கும் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? நியூமெரிக்கல் எபிலிட்டி, குவாட்ராட்டிக், நம்பர் சீரீஸ், டேட்டா அனாலிசிஸ், DI. ஸோ இது மட்டும் நான் தெளிவா இருந்தனாலே என்னால டெஃபினட்டா 18 to 20 கொஸ்டின் வரைக்கும் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். சரியா? ரிமைனிங் இருக்கிறது அரித்மேட்டிக் ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்றது. உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் மட்டும் 10 மார்க் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு பயங்கரமாவே இருக்கு. ஆனா எனக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நான் எதுக்கும் கொடுத்தாகணும், அரித்மேட்டிக்கும் கொடுத்தாகணும். ஸோ அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் எனக்கு என்ன இருக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும். புரியுதா? ஏன்னா எல்லாருமே இந்த பார்ட் சால்வ் பண்ணுவாங்க. புரியுதா? அப்ப எனக்கு எது இம்பார்ட்டன்ட்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இங்க இருக்கிற எல்லாமே பேஸ் பண்ணி கேட்கறதா ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட பேட்டர்னா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல நம்ம தெளிவா இருந்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப இப்படி இதுதான் வந்து இதெல்லாம் வச்சுதான் ஒரு கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க நான் சொன்னேன் இல்லையா, டாபிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன்ல, இந்த டாபிக்ஸ் பிளஸ் இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி, நம்பர் சீரீஸ், குவாட்ராட்டிக், டேட்டா அனாலிசிஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நானு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணணும், டாபிக் வைஸ் என்ன பண்ணணும், ஒரு டாபிக்கா என்ன பண்ணணும், நானு ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மாக் டெஸ்ட் போடணும். ஸோ இது ரெண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். 2 விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் என்ன பண்ணணும், நானு ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதா? இப்ப அரித்மேட்டிக் டாபிக்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்சன்டேஜா இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், SICA இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், நடத்திடுவோம். சரியா? உங்களுக்கு யூஸ்வலா என்ன பண்ணிடுவோம், நாங்க நிறைய மெத்தட்ஸ் இருக்குப்பா ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும். அது வந்து ட்ரெடிஷனல் மெத்தடா இருக்கலாம், இல்ல ஒரு கொஸ்டின் என்னால ஒரு 3, 4, 5 விதத்துல என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண. ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன்னா அதை சால்வ் பண்றதுக்கு என்கிட்ட 4 விதமான மெத்தட்ஸ் இருக்கு, 5 விதமான மெத்தட்ஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் தி கொஸ்டின். அது என்ன ஆகும், எனக்கு வேரி ஆகும். அப்போ எப்பயுமே நான் கான்செப்சுவலா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்ப கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கும். ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். அட் த சேம் டைம் புரியுதா, அட் த சேம் டைம் என்னவும் வேணும் அப்படின்னா ஸ்டெப்ஸை டிக்ரீஸ் பண்ணி என்ன பண்ண தெரியணும், சால்வ் பண்ண தெரியணும். அதாவது நீங்க சால்வ் பண்றீங்கன்னா 10 ஸ்டெப் போட்டெல்லாம் சால்வ் பண்ணக்கூடாது. அந்த 10 ஸ்டெப்க்கு யாரும் நமக்கு என்ன கொடுக்க போறது கிடையாது, ஸ்டெப் மார்க் கொடுக்க போறது கிடையாது. அப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே புரியுதா, 10 ஸ்டெப் போட வேண்டிய இடத்துல 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்ல நம்ம அந்த கொஸ்டினை முடிச்சிட்டோம் அப்படின்னா டைம் என்னவாகும், எனக்கு சேவ் ஆகும். புரியுதா? ஏன் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு சொன்னா ப்ரிலிம்ஸ்ல, அப்ப அந்த 100 கொஸ்டினுக்கு அவங்க கொடுக்குற டைமிங் வந்து 1 hour தான்.
புரியுதா? அப்ப அந்த 1 ஹவர்க்குள்ள நான் 35 கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாதான் ஏன்னா அதுல எனக்கு என்னவும் இருக்கும், செக்ஷனல் கட் ஆஃப் எல்லாம் வேற இருக்கும். புரியுதா? அப்ப அதெல்லாத்தையும் நான் டேக்கிள் பண்ணி வரணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ண தெரியணும், சால்வ் பண்ண தெரியணும், வித்தின் அ டைம்குள்ள சால்வ் பண்ண தெரியணும். ஓகேவா? சோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எது முக்கியம்னா டாபிக் வைஸ் நான் ரொம்ப தெளிவா இருக்கணும். டாபிக் வைஸ் நான் ரொம்ப தெளிவா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ டாபிக் வைஸ் நீங்க படிக்கிறீங்க, ஃபைன். புரியுதா? இப்போ ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரித்மெட்டிக்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்சன்டேஜ், ஏஜஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் குறைஞ்சது 100 பிளஸ் ஆகுது என்ன பண்ணி பார்த்துருக்கணும், நீங்க சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்பதான் கான்செப்ட் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் வரும். புரியுதா? அப்ப நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜ் எப்படி வளர்த்துக்க முடியும் அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சொல்லி கொடுத்த விஷயத்த இன்னும் அதிகமா கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சர்ச் பண்ணி எடுத்து நம்ம சைட்ல இருந்துமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மெட்டீரியல்ஸ் நாங்களுமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எங்க சைட்ல இருந்து நாங்க நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிப்போம். ஸோ அதெல்லாமே இருக்கும். சரியா? அப்ப அதையும் யூஸ் பண்ணிட்டு நீங்க எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்டா பாக்குறீங்களோ அதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்ப டாபிக் வைஸ் ப்ரிப்பரேஷன் ஒரு டாபிக்கையும் டாபிக் வைஸ் என்ன பண்ணணும்னாலும் ரொம்பவே தெளிவாகணும். அடுத்தது வந்து மார்க் டெஸ்ட். ஏன் மார்க் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட எக்ஸாம் முழுக்க ஆன்லைன். ஓகேவா? அப்ப முழுக்க ஆன்லைன் அப்படிங்கும் போது எனக்கு வித்தின் டைம்குள்ள என்ன பண்ண தெரியணும், சால்வ் பண்ண தெரியணும். அப்ப யார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதா? மார்க் டெஸ்ட் வந்து ரெகுலரா மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அப்ப ரெகுலரா மார்க் டெஸ்ட் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சரியாப்பா? சோ அப்ப மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ மார்க் டெஸ்ட் போடுறீங்க, ஓகேவா? சோ மார்க் டெஸ்ட் எல்லாம் என்ன பண்ணியாச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க, டெஃபினட்டா மார்க் டெஸ்ட் எல்லாம் கொடுப்பீங்க. ஸோ அப்படி மார்க் டெஸ்ட் கொடுக்கும்போது நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த பார்ட்ல அந்த டெஸ்ட் எழுதும் போது எது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, எது உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கறத 2 டைமே பார்க்கணும். ஸோ அப்போ ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அவ்வளவுதான், டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன், 30 மார்க் வந்துச்சு, 20 மார்க் வந்துச்சு, 40 மார்க் வந்துச்சு, விட்டுட்டு போகக்கூடாது. மிச்ச மார்க் எங்க போச்சு, மிச்சம் 70 மார்க் இருக்குல்ல. அப்ப இந்த 70 மார்க்ல என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, அப்ப 70ல 30 மார்க் வாங்கிருக்கீங்கன்னா, புரியுதா, 100ல 30 மார்க் வாங்கிருக்கீங்கன்னா அந்த 30 மார்க் வாங்குறதுக்கும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. அப்ப ரிமைனிங் மார்க் எங்க போகுது அப்படின்னு ஒர்க் பண்ண வேண்டிய இடம் தான் வந்து இந்த மார்க் டெஸ்ட். அதுலதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது, அதெல்லாம் உங்க ஸ்ட்ராங் பாயிண்ட். அது அப்படியே என்ன பண்ணிட்டே இருங்க, கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. வீக் பாயிண்ட்ல என்ன பண்ணணும், நான் ஒர்க் பண்ணி அடுத்த டெஸ்ட்ல என்னோட மார்க்கை கிராஜுவலா என்ன பண்ணணும், நான் இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதா? சோ அதுதான் வந்து மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சோ எங்க சைட்ல இருந்து எல்லா ஹெல்ப்புமே உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டே இருக்கும், இருந்துகிட்டே மட்டும்தான் இருக்கும். சரியா? சோ எப்படி எல்லாம் வந்து என்னென்னலாம் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படிங்கறது அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சோ உங்க சைட்ல இருந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா கீப் ஆன் பிராக்டிஸ். முழுக்க நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா. சோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம், நமக்கு ஒரு வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும். ஸோ கவர்மெண்ட் வேலை எல்லாருக்கும் எதுக்கு வேணும், ஜாப் செக்யூரிட்டி. ஸோ நாளைக்கு யாரும் நம்மள வேலையை விட்டு போன என்ன பண்ண முடியாது, துரத்த முடியாது, அது பாட்டுக்கு சம்பளம் வரும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் எனக்கு ஒரு கவர்மெண்ட் செக்டார், ஒரு பப்ளிக் செக்டாருக்குள்ள எனக்கு இருக்கு. சரியா? சோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கனாலதான் நிறைய பேர் வந்து அதோட அவேர்னஸ் நிறைய வந்துட்டனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அப்ப நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடுறது இல்ல, ஒரு சில பேருக்கு தான் வேலை கிடைக்குது. புரியுதா? சம் பீப்புளுக்கு தான் வேலை கிடைக்குது. அப்போ அந்த சம்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் மஸ்ட். புரியுதா? ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். புரியுதா? அப்போ இதெல்லாம் கைட் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். எங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது யாருக்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. புரியுதா? ரெகுலரா வந்து வீடியோ ஃபாலோ பண்ணி என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி ஸோ எல்லாமே உங்களுக்காக ப்ரொவைட் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். பட் எங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது யார்கிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு. சரியா? ஸோ எப்பயுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃபெயிலியர் கண்டிப்பா என்ன பண்ற மாதிரி இருக்கும், பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ வாட் எவர் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேபி நம்ம கான்ஸ்டன்டா என்னோட ட்ரீம் ஜாப நான் அந்த டிசைரை வந்து எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாம நமக்கு நாமே ஸ்ட்ரிக்டா இருந்து அந்த ட்ரீம் ஜாபை என்ன பண்ணணும், நம்ம வாங்கணும். புரியுதா? அப்ப அந்த ட்ரீம் ஜாபை வாங்குறதுக்கு கண்டிப்பா ஸ்ரீதர் சிசி உங்க கூட துணையாவே இருக்கும். சரியா? அப்ப ஸ்ரீதர் சிசி கூட நீங்களும்
வந்து நாங்க சொல்லித்தர விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நிறைய உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சரியா? ஆனா எல்லாத்தையுமே நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். டெஃபினட்டா ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு மேக்ஸிமம் 6 months போதும். ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு மேக்ஸிமம் 6 to 8 months இஸ் மோர் தேன் எனஃப். ப்ரிப்பரேஷன் நான் சொல்றேன். சரியா? எப்பயுமே டிலே பண்ணவே கூடாது. ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு என்ன இருக்கவே கூடாது, டிலே பண்ணவே கூடாது. நோட்டிபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நமக்கு தெரியும்ல நோட்டிபிகேஷன் வரும், வேகன்சி இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நான் வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் போட ஆரம்பிப்பேன். இப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மைண்ட் செட்டோட டெஃபினட்டா இருக்கவே கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பான மைண்ட் செட். புரியுதா? நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஓகே இந்த வருஷம் அந்த எக்ஸாம் தான் என்னோட டார்கெட், அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா இப்பல இருந்தே என்னென்ன பண்ணணும், இப்பல இருந்தே நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணேன்னா என்னால அந்த எக்ஸாம் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நானு எக்ஸாம், அதாவது எப்படி சொல்றது, எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தோம் அப்படின்னா, சோ ஓகே ஐ எம் ரெடி ஃபார் தி எக்ஸாம். யாரும் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னால எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஸோ அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ற அளவுக்கு நான் என்னோட நாலேஜை டெவலப் பண்ணிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ எனக்கு எல்லா கெப்பாசிட்டியுமே இருக்கு. ஸோ என்கிட்ட ஸ்பீட் இருக்கு, ஸ்பீடா இருந்தாலும் அக்யூரசி இருக்கு. ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லையா? ஒரு பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு 10 marks இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 markல ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சு, புரியுதா? அப்போ ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, 9 marks போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனா 9 marks போட மாட்டாங்க, 8.75 mark தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? அப்போ எவ்வளவு ரெடியூஸ் ஆகுது, 0.25 mark வந்து ரெடியூஸ் ஆகுது. புரியுதா? சோ அதனாலதான் எந்த அளவுக்கு ஸ்பீட் இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு அக்யூரசியும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இதுல மட்டும் நீங்க என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். சோ நிறைய பிராக்டிஸ்னால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால சக்சீட் பண்ண முடியும். புரியுதா? சோ கொஞ்ச நாள் நம்ம வந்து எல்லா டிஃபிகல்டிஸையும் ஃபேஸ் பண்ணணும்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ஃபியூச்சர் நமக்காக என்ன இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஃபியூச்சர் ரொம்ப ஹெல்தியா ஹாப்பியா என்ன பண்ண முடியும், நம்மளால வாழ முடியும். சரியா? சோ அதனால வந்து நல்லா படிக்கலாம், நிறைய புது விஷயங்கள் டிஃப்ரெண்ட் வேஸ்ல எப்படி வந்து கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றது, எவ்ரிதிங் எல்லாமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதனால எப்பயுமே ஸ்ரீதர் சிசி தமிழ் கூட சேனல், எங்க சேனல் இருக்கு இல்லையா, ஸ்ரீதர் சிசி தமிழ், ஸோ அது கூட எப்பயுமே டச்லேயே இருங்க. ஸோ எங்க சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.